ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் 29 ஜூன் 2025 பிற்பகல் தோராயமா 1:56 மணிக்கு ரிஷப ராசியில பயிற்சி ஆகிறார். அப்படி ரிஷப ராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலேயே இருந்து நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போறாருங்க. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடக ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, சுக்கிர பகவான் லார்ட் ஆஃப் 4 and 11, அதாவது சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இப்ப லாபஸ்தானத்துல 11ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். பொதுவா லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல வந்து உட்கார்றது அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம், அமோக வியாபாரம். வியாபாரம் ஏதாவது செய்யறவங்க அப்படின்னா அமோக வியாபாரம் நடக்கும். அதனால வந்து பாருங்க லாபம் அதிகமாகும், வருவாய் அதிகமாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு. கடகம், இப்ப நாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லும் போது கடகம் சிலர் வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க, எங்க அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனி வந்துருச்சு, நிறைய நல்லது நடக்கும்னு சொன்னீங்க, இப்ப வரைக்கும் எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு. ஏமா சனி பயிற்சியே இப்பதானமா ஆயிருக்கு, சில மாதங்கள் தானே ஆகுது. சனி பகவான் மந்தன், முடவன். எந்த ஒரு பலன்களை கொடுக்கறதா இருந்தாலும் நிதானமா தான் கொடுப்போம் இல்லைங்களேங்க. அஷ்டமத்து சனியும் போது எங்களை ரொம்ப ஸ்பீடா வறுத்து எடுத்தானே அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுமா. வறுத்து எடுக்கிறதும் அவன் நிதானமா தான் வறுத்து எடுப்பான். ஆனா என்னன்னா, அந்த வறுத்து எடுக்கப்படுறது ஒரு பெரிய நெருப்புல, அதிக நெருப்புல வறுத்து எடுக்கிறதுனால அதனோட வலிகள் ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா காயங்கள் ரொம்ப ஆழமானதா இருக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு காயம் ஆறுறதுக்கு முன்னாடி இன்னொரு காயம் படுற மாதிரி. அதனால நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சட்டு சட்டுன்னு அவன் நிறைய பலன்களை நம்மளுக்கு கொடுத்துட்டா, கெடுபலன்களை அப்படின்னு தோணும். அவன் கெடுபலன்களையும் நிதானமா தான் கொடுப்பான், நற்பலன்களையும் நிதானமா தான் கொடுப்பான். அதனால கவலைப்படாதீங்க. பாக்கிய சனி கண்டிப்பா நிறைய பாக்கியங்களை கொடுக்க போறாரு. அதுக்கும் மேல இந்த ஒரு மாதம் சுக்கிரன் சுக்கிரனா இருந்து நிறைய லாபங்களை செய்யக்கூடிய தொழில கொடுக்க போறாரு. கவலையே பட வேண்டாம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆத்மார்த்தமா முழு ஈடுபாடோட நீங்க வந்து பாருங்க, சின்சியரா டெடிகேட்டடா ஹானஸ்டா உங்க வேலையை நீங்க ஓடி 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 செய்றீங்க அப்படின்னா லாபம் அப்படின்றது கண்டிப்பா வரும். நான் கடகதாம்மா, நான் வந்து சும்மாவே உட்கார்ந்துருக்கேன். லாபகுரு வந்து லாப சனி, அதாவது குரு வந்து ஆல்ரெடி நல்லது செய்ய போறாரு, சனி நிறைய நல்லது செய்ய போறாரு, அதுக்கும் மேல இப்ப சுக்கிரனும் நல்லது செய்ய போறாரு, லாப சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு லாபம் வருமான்னு பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது வராதுமா. கூரையை பிச்சுட்டு கொட்டெல்லாம் கொட்டாது. நம்ம உழைச்சா மட்டும்தான் உழைப்புக்கான பலன்கள் அப்படின்றத கூட எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் ப்ராஃபிட் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சுக்கிரன் கொடுப்பான். இதே சனி வந்து உட்கார்றான் அப்படின்னா, சனி லாப சனியா இருக்கா அப்படின்னும் போதும் அபரிவிதமான லாபம் வரும். ஆனா நீ என்ன உழைக்கிறியோ, எந்த அளவுக்கு வேலை செய்யறியோ அந்த அளவுக்கு பலன்களை தான் கொடுப்போம். புரியுதுங்களா? சுக்கிரன் ராகுலாம் அப்படி கிடையாது. நீ ஒர்க் பண்ணா போதும், அவங்க அதுக்கான பெனிஃபிட்ஸ் சூப்பர் டூப்பரா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொது ஒரு வார்த்தை இருக்கும் பாத்தீங்களா, யாராவது ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க, திடீர்னு வந்து பாருங்க ரொம்ப வசதி ஆயிட்டானா அவனுக்கு என்னப்பா சுக்கிர தசை அப்படிம்பாங்க. இது சொல்றத நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். ஏன் சில சமயத்துல நம்மளே சிலரை சொல்லியிருப்போம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ஒரு தன்மை அப்படின்னு அர்த்தம். அவன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், சட்டுன்னு கொடுத்துருவா அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப கடகம் சுக்கிரன் வந்து லாப சுக்கிரனா இருக்கா, நிறைய நல்லது செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கையில காசு பணம் இருந்துச்சுனாலேமா நம்மளுக்குள்ள ஒரு திருப்தி, ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம் எல்லாமே வந்துரும் இல்லைங்களா? ஒரு குதூகலம் எல்லாமே வந்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஹேப்பனிங் வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுபமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்ப இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்காமா அப்படின்னா இருக்குமா. அது என்ன அப்படின்னா, பொதுவாவே வந்து பாருங்க, இந்த வடநாட்டுல சர்சோங்கா தேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கடுகு எண்ணெய், கடுகு எண்ணெய் இப்ப நம்ம எல்லாம் வந்து கடல் எண்ணெய் சன்ஃபிளவர் ஆயிலும் போட்டு சமைக்கிற மாதிரி அவங்க கடுகு எண்ணெய் போட்டு சமைப்பாங்க. அது கொஞ்சம் டேஸ்டும் நல்லா இருக்கும். அப்ப இந்த கடுகு எண்ணெய் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமைக்கிறதுக்கு இல்ல, கடுகு எண்ணெயை கோயிலுக்கு தானமா கொடுக்கலாம். கோயிலுக்கு தானமா கொடுக்கலாம் அப்படின்னா என்ன கோயிலுக்குமா கொடுக்கலாம் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு தான். எந்த வீட்டு பக்கத்துல எந்த ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னாலும் ஒரு லிட்டர் கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க. கோயில் புரோகிதர் கிட்ட கொடுத்துருங்க, குருக்கள் கிட்ட கொடுத்துருங்க. ஐயா, சாமிக்கு நிவேதனம் பண்றீங்க இல்லைங்களா, நெய்வேத்தியம் பண்றீங்க இல்லைங்களா, அந்த நெய்வேத்தியத்துக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது வந்து பாருங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி சுக்கிரன் நல்லது செய்யக்கூடிய பாவத்துல இருக்கா, சுக்கிரனோட நற்பலன்கள் இன்னும் பன்மடங்கா பெருக்கிறதுக்கு இந்த கடுகு எண்ணெய் ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். புரியுதுங்களா? இது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து பாருங்க,
நிறைய உழைக்கணும் அப்படின்றத மனதளவுல ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு சின்சியரா ஹானஸ்டா உழைச்சிங்க அப்படின்னா எல்லாமே சுபமா நடக்கும். கவலையே படாதீங்க. சனி 2.5 வருஷம் உங்களுக்கு நல்லது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா மட்டும் வச்சுக்கோங்களேன், எந்த கிரகத்தினாலையும் தடுக்க முடியாது. அவன் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். கோச்சார பிரகாரம் 50%, சுய ஜாதகம் 50%. சுய ஜாதகம் எனக்கு பெருசா தெரியலையேம்மா, தெரியணும்னா சுய ஜாதகத்தை பாத்துக்கலாம். அதுக்கும் மேல இவன் கொடுக்க போற உங்க சுய ஜாதகத்தையும் சூப்பர் டூப்பரா இருக்கு, தசை சூப்பரா இருக்குன்னா அவனும் நல்லது செய்வான், இவனும் நல்லது செய்வான், 100% நல்லது நடத்தும். சுய ஜாதகத்துல தசை என்னன்னு தெரியல, என்ன பாவத்துல இருக்கவனோட தசை நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா அதை விட்டுட்டு இது 50% நல்லது அப்படின்றது சாலிடா நடந்துடும், கவலைப்படாது. இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9994360666. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.